சார், ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி 140 வருஷம் பழமையான கட்சி. அந்த கட்சியுடைய இன்றைய தலைமுறையில் நீங்க ஒரு மாநில தலைவர், அந்த கட்சியினுடைய பெருமையும் சொல்றீங்க, அந்த தலைவருடைய பெருமையும் சொல்றீங்க. பெருமை வாய்ந்த ஒரு கட்சி இன்னைக்கு இவ்வளவு தடுமாறுறதுக்கு என்ன காரணம்? உங்க கட்சி தான் சார். நாங்க எங்க தடுமாறுறோம்? எதுல தடுமாறுறோம்? ஸ்டடியா நிக்கிறோம். நாங்க எங்க தடுமாறுறோம்? எங்க எல்லாரும் ஸ்டடியா நிக்கிறோம். இந்த கட்சி ஆபீஸ்ல ஸ்டடியா இருக்கிறீங்க. ஆனா வெளியே ஒரு ஆட்சி அதிகார பீடத்துக்கு வர்றதுனால எல்லா மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் தடுமாறுது. இதுக்கு என்ன காரணம்? தடுமாறுறாங்க இல்லைங்க. வாக்கு அரசியல் காங்கிரஸுக்கு எந்த காலத்திலும் கிடையாது. வாக்கு மட்டும்தான் அரசியல் கிடையாது. வாக்கு அரசியலுக்காகவும் வாக்கு திருட்டுக்காக நிலைப்பாட்டை மாற்ற முடியாது. காங்கிரசுக்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. இது இன்னைக்கு 1885 1930 இது வகுத்து கொடுத்திருக்காங்க எங்க மாபெரும் தலைவர்கள். நாங்க அதுல சிறிதளவும் விலகாமல் நேர்மையாக நேர்கோட்டில் எங்களுடைய பயணம் தொடருது. எல்லா மக்களுக்குமான கட்சி. இப்ப பாஜக அது மாதிரி எல்லா கட்சிக்கு மக்களுக்கான கட்சின்னு சொல்ல முடியுமா? உத்தரப்பிரதேசல 420 சட்டமன்ற தொகுதிகள். எங்கேயாவது ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்களா? கேட்டா சொல்றாங்க எங்க சிறுபான்மை மக்கள் தேவையில்லை, வாக்களிக்க மட்டும் தேவைன்றாங்க. அப்ப இதுதானே வாக்கு அரசியலா மாறுது, வாக்கு திருட்டு அரசியலா மாறுது. காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு நாள் கொள்கை கோட்பாட்டுல தெளிவா இருக்கோம். நாங்க இல்ல வாக்கு அரசியல் நீங்க பண்ணல, அதை ஒத்துக்கிடுவோம். ஆனா அப்ப அதே நேரத்தில் கட்சியினுடைய செல்வாக்கு என்ன? எங்க செல்வாக்கு என்ன இருக்கு? எங்க செல்வாக்கு கூட தான் இருக்கோம். நாங்க வாக்கு அரசியல் தன்னந்தனியா செல்வாக்கு நிறைய இருந்தா வாக்கு அரசியலை புறந்தள்ளிட்டு மேல ஏங்க மக்கள் வாக்களிச்சாங்க, மக்கள் தீர்மானிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெறும். அங்க மக்கள் தீர்மானிக்கலையே, அந்த மிஷனும் தேர்தல் ஆணையம் தானே தீர்மானிக்குது. சொல்லுங்க, யார் தீர்மானிக்கிறாங்க? இவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் யார் தீர்மானிக்கிறது? மக்களா தீர்மானிக்கிறாங்க. மக்கள் தீர்மானிக்கிற காலம் போயிடுச்சு. தேர்தல் ஆணையமும் அங்க இருக்கிற ஒரு பொட்டியம் தீர்மானிக்குது. மிஷன் தீர்மானிக்கன்னு சொல்லி நீங்க ஒரு பிரிவு சொன்னாலும் உங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து அந்த மிஷன் தான் நல்லதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அது அவங்களுடைய சொந்த கருத்து. நாம என்ன பண்ண முடியாது. அவங்க கருத்து அவங்க தெரிவிக்கிறாங்க. திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதி குழு அமைச்சிருக்காங்க மக்கள். காங்கிரஸ் என்ன வாக்குறுதி? இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த குழுவை நியமிக்க இருக்கிறோம், அறிவிப்பு செய்வோம். தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும். அதுதாங்க ஜனநாயகம். போராடலாம், இது ஜனநாயகம். இது வடகொரியாவா? இது தமிழ்நாடு. இது வடகொரியால போராட முடியாது. இது தமிழ்நாட்டில் போராடலாம். அதனால போராட்டம் என்பதுதான் ஜனநாயகம். போராடிட்டே இருப்பாங்க. நாங்க அவங்களும் காங்கிரஸ் பேருக்கும் குரல் கொடுத்துட்டே இருக்கோம். போராட்டக்காரர்களுடைய குரல்களை கொஞ்சம் செவிசாய்த்து அரசு கேட்க வேண்டும். நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம்.